உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடாத்தப்படுகின்ற நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. போட்டியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நாங்கள் நடுவர் குழு யார் என்பதை அறிமுகம் செய்து கொள்ளலாம். இன்றைய தினமும் நடுநிலையான தீர்ப்பை இந்த போட்டிக்கு வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்வி அதிகாரி சட்டத்தரணி கபிலன் அவர்கள். வணக்கம். விருது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் நிகழ்ச்சி திட்ட அதிகாரி திருமதி இந்துமதி ஹரிஹர தாமோதரன் அவர்கள். வணக்கம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி AWM அகமது அவர்கள். வணக்கம். அண்ட் எங்களுடைய குவிஸ் மாஸ்டர் மர்சூம் மௌலானா அவர்கள். வணக்கம் கிறிஸ்டினா. வணக்கம். இன்றைய தினம் தன்னுடைய திறமைகளை நிரூபிப்பதற்காக 2 குழுக்கள் வந்திருக்கின்றார்கள். முதலாவது பாடசாலை யார் எங்கிருந்து வந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். போட்டியாளர்களை அறிமுகப்படுத்தி ஆயிற்று. அடுத்து over to you Quiz Master. Thank you Christina. Human Rights Commission வழங்கும் Know Your Rights தேசிய மட்டத்திலான வினாவிடை போட்டியின் முதலாவது சுற்றுக்கு செல்லலாம். முதலாவது சுற்று பல்லின வினாவிடை சுற்று. ஒவ்வொரு போட்டியாளருக்கும் 15 நொடிகள் வழங்கப்படும். முதலாவது போட்டியாளர் விடைகளை வழங்க மறுக்கும் பட்சத்தில் அதே அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு மேலதிக 15 நொடிகள் வழங்கப்படும். அவரும் விடையிறுக்க முடியாத பட்சத்தில் எதிரணிக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஒவ்வொருவருக்கும் தலா 15 நொடிகள் வழங்கப்படும். நிகழ்ச்சியின் முதலாவது போட்டியாளர் ஊவா மாகாண சரஸ்வதி மத்திய கல்லூரி பதுளை அணியைச் சேர்ந்த எஸ் டிலான் சரண். உங்களுக்கான கேள்வி: அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் உறுப்புரை 26 குறிப்பிடுவதில் தவறானது. ஒவ்வொருவரும் கல்வி கற்பதற்கு உரிமையுண்டு. தொடக்க அடிப்படை கட்டங்களிலாவது கல்வி இலவசமாக இருத்தல் வேண்டும். ஆரம்ப கல்வி கட்டாயமாக்கப்படுதல் வேண்டும். உயர்கல்வி கட்டாயமாக இலவசமாக்கப்படல் வேண்டும். 4வது விடை உயர்கல்வி கட்டாயமாக இலவசமாக்கப்படல் வேண்டும். 4வது என்பது சரியான விடை. அந்த வகையில் ஊவா மாகாண சரஸ்வதி மத்திய கல்லூரி பதுளை அணி 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது. முதல் சுற்றின் அடுத்த போட்டியாளர் யாழ் மகஜன கல்லூரி தெல்லிப்பளை அணியைச் சேர்ந்த சுவனேஸ்வரன் ஷரமிலன். உங்களுக்கான வினா இதோ: அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் உறுப்புரை 19 தொடர்பாக பின்வருவனவற்றில் தவறான கூற்று எது? கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் உள்ளது. எவ்வழிவகைகள் மூலமும் எல்லைகளை பொருட்படுத்தாமலும் தகவல்களையும் கருத்துக்களையும் பரப்புவதற்கு சுதந்திரம் இல்லை. எவ்வழிவகைகள் மூலமும் எல்லைகளை பொருட்படுத்தாமலும் தகவல்களையும் கருத்துக்களையும் பெறுவதற்கு சுதந்திரம் உண்டு. எவ்வழிவகைகள் மூலமும் எல்லைகளை பொருட்படுத்தாமலும் தகவல்களையும் கருத்துக்களையும் நாடுவதற்கு சுதந்திரம் உண்டு. ஆன்சர் 3. மூன்றாவது விடை என்பது பிழை.
அதே அணியைச் சேர்ந்த அடுத்த போட்டியாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இரண்டாவது விடை சரியானது. யாழ் மகஜன கல்லூரி தெல்லிப்பளை அணி மேலதிகமாக 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது. முதல் சுற்றின் அடுத்த போட்டியாளர் ஊவா மாகாண சரஸ்வதி மத்திய கல்லூரி பதுளை அணியைச் சேர்ந்த ஆர் சதீஷ்காந்த். உங்களுக்கான கேள்வி இது. ஐநாவின் மனித உரிமைகள் பேரவை தொடர்பான கூற்றுக்களில் சரியானது யாது? இது 2008 ஸ்தாபிக்கப்பட்டது. இதன் அங்கத்தவர்கள் 4 ஆண்டுகளுக்கு தொழிற்படுவர். இப்பேரவையில் 48 நாடுகள் அங்கம் வகிக்கும். இது பொதுச்சபையின் 251 60 இலக்க பிரகடனத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டது. இரண்டாவது என்பது பிழையான விடை. அதே அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நான்காவது என்பது சரியான விடை. முதலாவது சுற்றின் அடுத்த வினா தேவபாலேந்திரன் ரேணுஜன் உங்களுக்கானது. ஐநாவின் மனித உரிமைகள் பேரவை தொடர்பான கூற்றுக்களில் தவறானது. இது மனித உரிமைகள் ஆணைக்குழுவை பிரதியீடு செய்து ஸ்தாபிக்கப்பட்டது. இது உலகளாவிய ரீதியில் மனித உரிமைகளை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் வலுப்படுத்தவும் ஸ்தாபிக்கப்பட்டது. இப்பேரவையில் 47 நாடுகளைச் சேர்ந்த விசேட நிபுணர்கள் அங்கத்துவம் வகிக்கின்றனர். இது 5 புவியியல் சமத்துவ ரீதியான பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ளது. நான்காவது விடை. நான்காவது விடை பிழையானது. அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மூன்றாவது விடை. மூன்றாவது விடை சரியானது. யாழ் மகஜன கல்லூரி தெளிப்பளை அணி மேலதிகமாக 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது. அடுத்த கேள்வி MRM அகில் சரஸ்வதி மத்திய கல்லூரி அணிக்கு. உங்களுக்கான வினா இதோ. இலங்கையில் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் புதிதாக உள்ளடக்கப்பட்ட சுயாதீன ஆணைக்குழு பின்வருவனவற்றுள் எது? இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, கணக்காய்வு சேவை ஆணைக்குழு. நான்காவது விடை சரியானது. சரஸ்வதி மத்திய கல்லூரி பதுளை அணி 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது. அடுத்த வினா திரிலோகநாதன் மணிமோகன் யாழ் மகஜன கல்லூரி அணிக்கானது. இலங்கையில் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் குறிப்பிடப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுக்களில் ஒன்று சட்ட உதவி ஆணைக்குழு, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு, நிதி ஆணைக்குழு. சட்ட உதவி ஆணைக்குழு என்பது பிழையான விடை. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு. 2 போட்டியாளர்களுமே தவறான விடையை வழங்கியிருக்கிறார்கள். விடை அடுத்த அணியை நோக்கி நகர்கிறது. மூன்றாவது விடை. 2 அணிகளுமே சரியான விடையினை வழங்கவில்லை. சரியான விடை நிதி ஆணைக்குழு என்பதே சரியானது. முதல் சுற்றின் அடுத்த போட்டியாளர் சரஸ்வதி மத்திய கல்லூரியைச் சேர்ந்த ஜே அசோக். உங்களுக்கான வினா இதோ. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தல் தொடர்பான தவறான கூற்று. இன்னலுற்ற ஆளொருவரினால் முறைப்பாடு செய்யலாம், இன்னலுற்ற குழு ஒன்றினால் முறைப்பாடு செய்யலாம், இன்னலுற்ற ஆளொருவரின் சார்பாக செயற்படுகின்ற ஒருவரினால் முறைப்பாடு செய்யலாம், இன்னலுற்ற ஆளொருவரின் சார்பாக செயற்படுகின்ற ஒருவரினால் முறைப்பாடு செய்ய முடியாது. நான்காவது விடை சரியானது. இன்னலுற்ற ஆளொருவரின் சார்பாக செயற்படுகின்ற ஒருவரினால் முறைப்பாடு செய்ய முடியாது. முதல் சுற்றின் அடுத்த போட்டியாளர் யாழ் மகஜன கல்லூரி தெல்லிப்பளை அணியைச் சேர்ந்த கந்தசாமி கஜாகரன். உங்களுக்கான வினா இதோ. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடு தொடர்பான கூற்றுக்களில் சரியானது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சொந்த பிரேரணையிலும் முறைப்பாட்டினை பெறலாம், தேவை ஏற்படின் குற்றவியல் வழக்குகளையும் விசாரணை செய்யும், குடும்ப பிரச்சினை தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும், தனியார் கம்பெனிகளின் பிணக்குகளை விசாரணை செய்யும்.
முதலாவது விடை. ஐஷுவா கன்ஃபார்ம். முதலாவது விடை சரியானது. யாழ் மகாஜன கல்லூரி தெல்லிப்பளை அணி 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது. அந்த வகையில் முதல் சுற்று நிறைவடைகிற இத்தருணத்தில் 2 அணிகளும் பெற்ற புள்ளிகளை மதிப்பிடுமாறு நடுவர்களை வேண்டியிருக்கிறோம். தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி 11 புள்ளிகளையும் பதுளை சரஸ்வதி மத்திய கல்லூரி 18 புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். முதலாவது சுற்றின் பெறுபர்களை நடுவர்கள் வழங்கிவிட்டார்கள். அடுத்த சுற்றில் சந்திப்போம். இரண்டாவது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த இரண்டாவது சுற்றில் ஒரு படம் திரையிடப்படும். அந்த படம் திரையிடப்படுகிற பொழுது அதனை அடையாளப்படுத்துகிற விதத்தில் நீங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும். நீங்கள் சரியான விடை வழங்குகிற பொழுது உங்களுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். பிழையான விடைகளை வழங்குகின்ற பொழுது உங்களுக்கு புள்ளிகள் எதுவும் வழங்கப்பட மாட்டார். முதலாவது போட்டியாளர் சரஸ்வதி மத்திய கல்லூரி பதுளை அணியைச் சேர்ந்த எஸ். டிலான் ஜரன். உங்களுக்கான படம் இது. நேரம் போய்கொண்டிருக்கிறது. 5 seconds. கருத்து தெரிவிக்க சுதந்திரம் மறுக்கப்படுது. நடுவர்களிடம் விடையை சரியான விடையை எதிர்பார்க்கிறோம். இதில் வந்து தகவலை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடை. இருந்தாலும் கருத்து தெரிவிப்பதற்கான சுதந்திரம் மறுக்கப்படுகிறது என்பதையும் அதில் ஒரு விதமாக பார்க்கின்ற பொழுது அங்கே நீங்கள் குறிப்பிட்ட விடயத்துக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு 3 புள்ளிகளை வழங்குவதற்கு தீர்மானித்தது. அடுத்த போட்டியாளர் யாழ் மகாஜன கல்லூரி சிவனேஸ்வரன் ஷர்மிலன். உங்களுக்கான படம் இது. நேரம் போய்கொண்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமை மறக்கப்படல். மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தில் முன்னேறுவதற்கான உரிமை மறக்கப்படல். நடுவர்களின் உதவியை நாடுகிறோம். பாரபட்சமான தெரிவு ஒன்று அங்கே நடக்கிறது. அதான் அங்கே நாங்கள் எதிர்பார்க்குற விடை. அதை அந்த மாற்றுத்திறனாளிகள அவரை அது இது பண்ணல. மாற்றுத்திறனாளிகளை மட்டும் அது வரையில அவ்வளோ பேரையும் அது கவர் பண்ணு பெண்ணையும் கவர் பண்ணேன். வடிவா பாருங்க. இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் சரஸ்வதி மத்திய கல்லூரி பதுளை அணியைச் சேர்ந்த ஆர். சதீஷ்காந்த். உங்களுக்கான படம் திரையிடப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு செல்லும் மனிதர்களை பாதுகாத்தல், ஊழியர்களை பாதுகாத்தல். நடுவர்கள் தங்களுடைய பதிலை சொல்லலாம். சரியானவர். அடுத்த போட்டியாளர் யாழ் மகாஜன கல்லூரி தெல்லிப்பளை அணியைச் சேர்ந்த தேவபாலேந்திரன் ரேணுஜன். உங்களுக்கான படம் திரையிடப்படுகிறது. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை. நடுவர்கள் தீர்ப்பினை சொல்லலாம். உங்களுடைய விடை சரியான. அடுத்த போட்டியாளர் M.R.M. அகில் சரஸ்வதி மத்திய கல்லூரி பதுளை அணி. உங்களுக்கான படம் திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 10 நொடிகள். மாற்றுத்திறனாளிகளின் உரிமை பறிக்கப்பட்டிருக்கு, மீறப்பட்டுள்ளது. நடுவர்களின் பதிலை எதிர்பார்க்கிறோம். அதாவது சக்கர நாட்காலியில் செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் என்னது மாற்றுத்திறனாளியினுடைய உரிமை என்பது. ஆனால் இங்கே மாற்றுத்திறனாளியுடைய என்ன உரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது? என்ன என்ன அந்த மற்ற அந்த படத்தில் மிச்ச விடயங்களையும் பாருங்க. என்னது? மாற்றுத்திறனாளிகளுடைய கல்வி உரிமை. எத்தனை புள்ளிகள் வழங்கலாம் என்பதை சொல்ல முடியுமா? இல்லை, அது நேரடியாகவே உங்களுக்கு தெரிகிற விடயம். அதில் நாங்கள் புள்ளிகள் வழங்க முடியாது. புள்ளிகள் எதுவும் பெறப்படவில்லை. அடுத்த போட்டியாளர் யாழ் மகாஜன கல்லூரி தெல்லிப்பளை அணியைச் சேர்ந்த திருலோகநாதன் மணிமோகன். உங்களுக்கான படம் திரையிடப்படுகிறது. அவசரமாக உங்களுடைய சிறுவர்களின் உரிமை, சிறுவர்களுக்கு இளமையிலே வறுமை, சிறுவர்களின் உரிமை. நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்களுடைய விடையினை எதிர்பார்க்கிறோம். அந்த படம் உண்மையிலே குறிக்குது என்னென்று சொன்னால் சிறுவர்களுக்குரிய சுத்தமான நீரை பெற்றுக்கொள்ள முடியாத உரிமை. சரஸ்வதி மத்திய கல்லூரி பதுளை அணியைச் சேர்ந்த ஜே. அசோக். உங்களுக்கான படம் திரையிடப்படுகிறது.
நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்கள் பதிலை வழங்கலாம். மிஷேல் பாஸ்லட், அதாவது மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர். இரண்டாவது சுற்றின் கடைசி கேள்வி. யாழ் மகாஜன கல்லூரி தெல்லிப்பளை அணியைச் சேர்ந்த கந்தசாமி கஜாகரன் உங்களுக்கான படம் தற்பொழுது திரையிடப்படுகிறது. சிலிநாடு சிலி. ஆம், சிலி என்பது சரியான விடை. யாழ் மகாஜன கல்லூரி தெல்லிப்பளை அணி 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது. இரண்டாவது சுற்று முடிவடைந்திருக்கிறது. இரண்டாவது சுற்றுக்கான புள்ளிகளை நடுவர்கள் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது சுற்றில் யாழ்ப்பாண மகாஜன கல்லூரி 10 புள்ளிகளை பெற்றுள்ளது. பதுளை சரஸ்வதி மத்திய கல்லூரி 8 புள்ளிகளை பெற்றுள்ளது. நன்றி. இரண்டாவது சுற்று முடிவடைகிறது. இறுதிச் சுற்றில் சந்திப்போம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய மட்டத்திலான வினாவிடை போட்டியின் இறுதிச் சுற்றில் நுழைகிறோம். இது ஒலிப்பான் சுற்று என்று அழைக்கப்படுகிறது. 12 கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கப்படும். விடை தெரிந்த முதலாம் அவர் அழுத்தலாம். இதற்கு 5 புள்ளிகள் சரியான விடை வழங்கப்படுகிற பொழுது 5 புள்ளிகளும், பிழையான விடைகள் வழங்கப்படுகிற பொழுது 2 புள்ளிகள் கழிக்கப்படும். அந்த வகையில் முதலாவது வினா. சிறுவர் உரிமைகளுக்கான சமவாயத்தின் விருப்பத்திற்குரிய பின்னேடு 2 எவ்விடயம் தொடர்பாக ஏற்பாடுகளை கொண்டுள்ளது? சிறுவர் ஆபாச படம் எடுத்தல், விபச்சாரம் தொடர்பான விடயங்கள் சிறுவர்களுக்கு தொடர்பான. நடுவர்களின் உதவியை நாடுகிறோம். சரியான விடை. இறுதிச் சுற்றின் இரண்டாவது வினா. சித்திரவதை மற்றும் வேறு கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது கீழ்த்தரமான முறையில் நடத்தல் அல்லது தண்டித்தல் என்பவற்றிற்கு எதிரான சமவாய சட்டத்திற்கு அமைய என் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம்? உயர் நீதிமன்றத்தில். நடுவர்களின் பதிலை பார்க்கிறோம். உயர் நீதிமன்றம் என்பது தவறான விடை. இந்த சட்டத்திற்கு அமைய மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். ஆகவே உங்களுக்கு 2 புள்ளிகள் குறைக்கப்படுகிறது. இறுதிச் சுற்றின் மூன்றாவது வினா. 2007ஆம் ஆண்டின் 56ஆம் இலக்க சிவில் மற்றும் அரசியல் உரிமைக்கான சர்வதேச சமவாய சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட சிறுவர் உரிமை யாது? நேரம் சென்றிருக்கிறது. யாரேனும் ஒரு போட்டியாளர் அழுத்தலாம். இரண்டு அணியிலிருந்தும் எந்த போட்டியாளரும் விடை வழங்கவில்லை. நேரம் முடிவடைந்திருக்கிறது. நடுவர்கள் பதிலை சொல்லலாம். அதாவது 2007ஆம் ஆண்டின் 56வது இலக்க சிவில் மற்றும் அரசியல் உரிமைக்கான சர்வதேச சமவாய சட்டத்தில் பல சிறுவர் உரிமைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் உங்களிடம் எதிர்பார்த்தது ஏதாவது ஒரு உரிமையாவது நீங்கள் குறிப்பிடுவீர்கள் என்று. அங்கே பல உரிமைகள் இருக்கின்றன. பிறப்பை பதிவு செய்யும் உரிமை, பெயரை கொண்டிருக்கும் உரிமை, தேசியத்தை கொண்டிருக்கும் உரிமை, துஷ்பிரயோகத்திலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை, அரசினால் சட்ட உதவியை பெற்றுக்கொள்கிற உரிமை என பல உரிமைகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இறுதிச் சுற்றின் 4வது வினா. இலங்கையின் தற்போது வலுவில் இருக்கும் அரசியல் யாப்பில் இலங்கைக்கு திரும்பி வரும் உரிமை எவ்வுறுப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? யாரேனும் ஒருவர் அழைக்கலாம். 13வது. நடுவர்களிடம் பதிலை பார்க்கிறோம். 13வது என்பது தவறான விடை. 14 ஐஎன்ஆ என்பதுதான் சரியான விடை. ஆகவே உங்களுடைய அணிக்கு 2 புள்ளிகள் குறைக்கப்படுகிறது. இறுதிச் சுற்றின் 5வது வினா. இலங்கையில் பயங்கரவாத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த தற்போதுள்ள சட்டம் யாது? பயங்கரவாத தடை சட்டம். நடுவர்கள் பதிலை கூறலாம். பயங்கரவாத தடை சட்டம் என்பது சரியான விடை. 6வது வினா. ஐக்கிய நாடுகள் பட்டியத்திற்கு அமைய பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகள் தொடர்பாக செயற்பட ஸ்தாபிக்கப்பட்ட அமைப்பு யாது? இக்கோசோக். சரியான விடை. இறுதிச் சுற்றின் 7வது வினா. நிலைபெறான அபிவிருத்தி இலக்குகள் எத்தனை உள்ளது? 20. நடுவர்களிடம்
விடையை பார்க்கிறோம். 20 என்பது தவறான விடை. நிலைபெறான அபிவிருத்தி இலக்குகள் 17 உள்ளது. இறுதிச் சுற்றின் 8வது வினா. காணாமலாக்கப்பட்டோருக்கான காரியாலயத்திற்கு நியமிக்கப்பட்ட ஆணையாளர்களின் எண்ணிக்கை 7. நடுவர்களிடம் விடை எதிர்பார்க்கிறோம். 7 என்பது சரியான விடை. ஆம், 7 என்பது சரியான விடை. 9வது வினாவுக்கு செல்கிறோம். இலங்கையில் இயலாமையுடையோரின் அணுகுவதற்கான உரிமை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தவர் யார்? நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இரு அணியில் யாரேனும் ஒருவர் நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்களிடம் பதில் எதிர்பார்க்கிறோம். டாக்டர் அஜித் பெரேரா என்பதுதான் சரியான விடை. 10வது கேள்வி இதோ. சிறுவர்கள் தொடர்பாக பணியாற்றுவதற்கு பிரதேச செயலகங்களில் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தரை எவ்வாறு அழைப்பர்? யாரேனும் ஒருவர் அழைக்கலாம். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இரு அணியிலிருந்தும் எவரும் இதுவரை பதிலளிக்கவில்லை. நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் பதில் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய பிரதேச செயலகங்களில் இருக்கின்ற சிறுவர் உரிமை சம்பந்தமான உத்தியோகத்தரை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். சிறுவர் உரிமை முன்னேற்றும் உத்தியோகத்தர், சைல்ட் ரைட்ஸ் ப்ரொமோஷன் ஆஃபீஸர். சரிதான். இறுதி கண நிமிடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். 11வது வினா. தென்னாப்பிரிக்காவில் நிற பாரபட்சத்திற்கு எதிராக குரல் கொடுத்த நபர் யார்? நெல்சன் மண்டேலா. நடுவர்களிடம் பதிலை பார்க்கிறோம். நெல்சன் மண்டேலா என்பது சரியான விடை. நோ யுவர் ரைட்ஸ் தேசிய மட்டத்திலான வினாவிடை போட்டியின் இறுதிச் சுற்றின் இறுதி வினா இதோ. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் துரித அமைப்பு எண் யார்? 1996 1996. நடுவர்களிடம் சரி பார்க்கிறோம். துரித அழைப்பு எண் 1996 என்பது சரியான விடை. இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்தை ஞாபகப்படுத்தும் முகமாகத்தான் 1996 என்ற துரித அழைப்பு இலக்கத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். நன்றி. இத்துடன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய மட்டத்திலான வினாவிடை போட்டியின் இறுதிச் சுற்று முடிவடைகிறது. அடுத்த கட்டமாக நடுவர்கள் புள்ளி விவரங்களை வெளிப்படுத்தலாம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடாத்தப்படும் நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியின் 3 சுற்றுகள் பரபரப்பாக இடம்பெற்று இப்போது போட்டியினுடைய இறுதி தருணத்தை நெருங்கி இருக்கின்றோம். இந்த போட்டியில் 2 பாடசாலைகள் போட்டியிட்டார்கள். எதிரெதிராக இரண்டுமே ஆண்கள் அணி. அவர்களுடைய போட்டியில் உவா மாகாணம் பதுளை மாவட்டத்தின் சரஸ்வதி மத்திய கல்லூரி மாணவர்கள், வடமாகாணம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் மகாஜன கல்லூரி மாணவர்கள் தான் போட்டியிட்டிருந்தார்கள். சரி, போட்டியின் முடிவுகள் என்னுடைய கையில் இருக்கின்றது. 2 அணிகளுமே நல்லபடியாக இந்த போட்டிக்கு முகம் கொடுத்திருந்தீர்கள். உங்களால் முடிந்தவரை முயற்சித்திருந்தீர்கள். இதுதான் போட்டியினுடைய முடிவு. வடமாகாணம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் மகாஜனா கல்லூரி தெளிப்பளை கல்லூரி மாணவர்களுக்கு முதலாவது சுற்றில் 11 புள்ளிகள் பெற்றிருக்கிறீர்கள். 2வது சுற்றில் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற புள்ளி 10 புள்ளி. 3வது சுற்றில் 30 புள்ளிகள். ஆனால் 2 புள்ளிகள் குறைக்கப்பட்டு 28 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. மொத்தமாக உங்களுடைய அணி பெற்ற புள்ளி 49 புள்ளிகள். வாழ்த்துக்கள். அதேபோல் உவா மாகாணம் பதுளை மாவட்டத்தின் சரஸ்வதி மத்திய கல்லூரி மாணவர்களுக்கு முதலாவது சுற்றில் உங்களுடைய சுற்று 18 புள்ளிகளை பெற்றிருந்தீர்கள். 2வது சுற்றில் 8 புள்ளிகள் மாத்திரமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 3வது சுற்றில் 26 புள்ளிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதில் 4 புள்ளிகள் குறைக்கப்பட்டு 22 புள்ளிகள் மொத்தமாக உங்களுடைய அணி பெற்றுக்கொண்டது. வடமாகாணம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் மகாஜன கல்லூரி தெளிப்பளை மாணவர்கள் உங்களுக்கு தான் இந்த போட்டியில் வெற்றி. இன்றைய தினம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடத்தப்பட்ட நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றிருக்கின்றது, இன்னொரு அணி கற்றுக்கொண்டிருக்கின்றது. நடுநிலையான தீர்ப்பை வழங்கிய நடுவர்களுக்கும் நன்றி. அதே போல் எங்களுடைய குவிஸ் மாஸ்டர் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வெற்றி பெற்ற அணிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு போட்டியில் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.